ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக, தைரியமாய் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பீர்களாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கழிகூற கடவும். தேவன் அதை உங்களுக்கு வாய்க்கு செய்வாராக. இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு சபையில் உபவாச ஜெபம் உண்டு. வந்து கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல் இன்றைக்கு மாலை 5 மணிக்கு ஞானஸ்நானத்திற்கான வகுப்பு இருக்கும். ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீர்களானால், யாரும் கட்டாயப்படுத்தாதபடி நீங்கள் தீர்மானித்திருப்பீர்களானால் மாலை நடக்கிற வகுப்பிலே கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன். 145 சங்கீதத்தினுடைய ஆரம்ப வசனத்தை பார்த்தீர்களானால், சங்கீதக்காரனாகிய தாவீது தேவனை துதிக்கிற ஒரு சங்கீதமாக இதை சொல்லுவார். இந்த சங்கீதம் முழுசுமே கர்த்தரை துதிக்கிற, கர்த்தருக்கு ஆராதனை செய்கிற, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு சங்கீதம். அதனுடைய முதல் வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், ராஜாவாகிய என் தேவனே. இவரே ஒரு ராஜா, ஆனால் கர்த்தரை அவர் சொல்கிறார், ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்துவேன், உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் ஸ்தோத்திரிப்பேன், என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். அடுத்த வசனத்தில் இன்னொன்று சொல்றாரு, நாடோறும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். அதாவது டெய்லி ஐ வில் bless you every day, I will praise your name forever and ever. எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இது நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமா இருக்கணும். தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையின் அனுபவம் என்று கேட்டால், கர்த்தரை எப்பொழுது நான் துதிப்பேன், துதித்து கொண்டே இருப்பேன். ஃபாதர் பர்க்மன்ஸ் ஒரு பாட்டு பாடினார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன், அல்லேலூயா ஆனந்தமே. அப்போ துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன். அப்போ அங்கே துதிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னா அங்க என்ன வராது? மர்மர் இருக்காது, முறுமுறுப்பு இருக்காது, கோபம் இருக்காது, சண்டை இருக்காது, கசப்பு இருக்காது. ஏனென்று கேட்டால் துதிக்கிறதான ஒரு அனுபவம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படாது என்று வேதம் சொல்லியிருக்கிறது. துதித்து கொண்டே இருப்பேன். இந்த காலை வேளை உடைய வாழ்க்கையில துதிக்கிற வேலையா இருக்கட்டும். நீங்க யோசிக்கலாம், நான் எப்படியா துதிக்க முடியும்? என் வீட்டில் கேன்சரா படுத்திருக்காங்களே, என் வீட்டில் மரணம் சம்பவிச்சிருச்சே, கைகால் விழுந்து போச்சே, வியாதியா இருக்கிறேனே, நான் எப்படி துதிக்க முடியும்? ஆனால் அந்த வேளையிலும் கர்த்தரை துதிக்கும் போது, அந்த துதியின் நடுவில் தேவன் நம்மை பலப்படுத்துகிறார். இப்படி நிறைய காரியங்களை குறித்து தேவன் எப்படிப்பட்டவர் என்றும் அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி 18 வசனத்துக்கு வரும்போது இப்படி சொல்லியிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவர் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் அதுல ஒரு வேர்டு ஆட் பண்ணிருக்கு, உண்மையாய். சும்மா கூப்பிடுறதுக்கும் உண்மையாய் கூப்பிடுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இன்னொரு விதமாய் சொல்லியிருக்கிறது, தம்மை தடவியாகிலும் அறிந்து கொள்ளத்தக்கதான அளவுக்கு தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறாராம். அதாவது ஒரு குருடன் இருக்கான், அருகில் உள்ளவர்கள் தொடரணுமானா இப்படி தடவிட்டே வரான். அந்த தடவிட்டே வரும்போது அவனுடைய கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அந்த பொருள் மேல கை வைக்கிறான். அந்த அளவுக்கு சமீபமா இருக்கு. அப்படியானால் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களுக்கு கர்த்தர் அவ்வளவு சமீபமா இருக்கிறார். பைபிள் அப்படிதான் சொல்லிருக்கு, அவர் தடவியாகிலும் என்னை தொடுகிற அளவுக்கு கர்த்தர் நமக்கு சமீபமா இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். இந்த கால வேளையில அவரை நோக்கி கூப்பிடுகிறவளாய், உண்மையாய் அவரை கூப்பிடுகிறவளாய் கர்த்தரை சமீபமாய் பெற்றுக்கொள்ள கர்த்தரை ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தில் விதமாய் சொல்லியிருக்கிறது, இவ்வளவு பெரிய தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? அவரை சமீபமாக பெற்றுக்கொண்ட ஒரு பெரிய ஜாதி. நீங்களும் நானும் அந்த கூட்டத்தில் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு தந்த இந்த நல் வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளின் வழி நடந்து உண்மையாய் நாங்கள் நோக்கி கூப்பிட்டு நீர் எங்களுக்கு சமீபமா இருக்கின்றது உணர்ந்து, எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறீர்கள் உணர்ந்து, நாங்கள் தைரியமா இருக்க, சந்தோஷமா இருக்க, உங்களுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய, எல்லாருக்கும் இந்த நல் வார்த்தைகளை அறிவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். அதை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், நீங்களும் நானும் உள்பட கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். God bless you abundantly again and again and again and again. Amen.